உண்மையை சொல்லணும்னா நாம இங்க இருக்கிறது அவங்க யாருக்குமே பிடிக்கல. கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நம்மள இங்க இருந்து விரட்டதான் பாப்பாங்க. இன்னும் நீங்க ஏன் அப்பா, ஏன் அம்மா, ஏன் அண்ணன் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க தலையில அவங்க மண்ணள்ளி கூட போடுவாங்க. எல்லாரும் முன்னாடியும் இப்படி கேவலமா பேசுறோமே, மக வேதனைப்படுவான்னு உங்க அம்மா கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? யோசிக்கவே இல்லையே. அதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்றேன். இன்னைக்கு குடிகாரன்னு பட்டம் கொடுத்தவங்க நாளைக்கு என்னெல்லாம் பட்டம் கொடுப்பாங்களோ? அதுக்கெல்லாம் முன்னாடி நாம இந்த வீட்டை விட்டு வெளியேறதுதான் நல்லது. வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்றேல, எங்க போறது பிரியா? அத சொல்லு. எங்கேயாவது போலாம். நாம இங்க இருக்க வேண்டாம். இவ்ளோ கேவலப்பட்டு இந்த மாளிகையில நாம இருக்க வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவமானத்துல உயிரே போற மாதிரி இருக்கு. இந்த கொடுமையில நம்ம புள்ள வளரணுமா ரவி? நாளைக்கு உங்க புள்ள முன்னாடியும் இந்த மாதிரி கேவலமா பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இத பாருங்க ரவி, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நான் இங்க இருக்க மாட்டேன். கஷ்டமோ நஷ்டமோ கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பிரியா ப்ளீஸ், நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் பிரியா. யாரையுமே குறை சொல்ற நிலைமையில நான் இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். எனக்காக கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இரு, அதுக்கப்புறம் இங்கிருந்து போயிடலாம். டேய், நீ எதுக்கு இங்க வந்த? நீயும் இந்த வீட்ல உள்ளவங்களும் எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை அவமானப்படுத்திட்டீங்களே, அப்புறம் என்ன? அப்படியே சந்தோஷமா இருந்திருக்குமே. இப்ப எதுக்கு வந்த? பிரியாக்கா, வீட்ல பிரச்சனை நடக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவ இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். என்னாலயா? ஏன் அப்படி சொல்ற சீதா? ஆமா, அண்ணன் தம்பி விவகாரத்துல நீங்க தலையிடாம இருந்திருந்தீங்கன்னா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஏன் புருஷனுக்கு ஒரு அநியாயம் நடந்தா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்க புருஷனுக்கு அநியாயம் நடந்ததுன்னு யார் சொன்னா? யாரு வந்து சொல்லணும்? கை புண்ண பாக்குறதுக்கு கண்ணாடி வேணுமா? இந்த வீட்ல ரவிக்கு அநியாயம் நடந்திருக்கு. அவரை எல்லாரும் ஒரு குற்றவாளியா தான் பாக்குறாங்க. அவரை பலவீனமாக்குறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகதான் போறேன். ஐயோ பிரியாக்கா, இதெல்லாம் உங்க பிரம்ம. இதுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல. நீங்க உங்க வயித்துல வளர்ற புள்ள மேல சத்தியம் வாங்கி ரவி விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க. ஏன் புருஷன் கிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உங்க உரிமையை பத்தி நான் எதுவும் சொல்லல பிரியாக்கா. ஆனா சத்தியம் வாங்குறதுக்கு முன்னாடி அதால புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? அது மட்டும் இல்ல, புருஷன் விட்ட நிம்மதி, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் காப்பாத்துறது நம்மளோட பொறுப்பு தானே. நாம இன்னொரு வீட்ல இருந்து வந்தவங்க பிரியாக்கா. இத்தனை வருஷமும் அத்தைங்க 2 பேருமே இந்த குடும்பத்தோட மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்திருக்காங்க. 2 அத்தைங்களும் ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க. குடும்பத்தையும் ஒத்துமையா வச்சிருக்காங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை தூண்டி விட்டு அவங்க 2 பேரையும் எதிரும் புதிரமா நிறுத்துறது என்ன நியாயம்?